ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெட்டி தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் துணியில் ஒரு 2 இன்ச்சுக்கு டபுளாக மடித்து எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் துணி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக மடித்து விட்டு அதில் ஒரு நடுத்தையல் ஒன்று சென்டர் தையல் ஒன்று போட்டுக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்த வந்து பெட்டிக்கு ஒரு 5 இடத்த ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த பட்டியிலே 3 வர மாரி கீழே ஒன்று டபுள் தையல் போட்டுக்குங்க. கீழே ஒன்று சென்டரில் ஒன்று, ஏன்னா இதுதான் எல்லா ப்ளவுஸ்லையும் இதான் அளவு. அப்புறமா அந்த ஜாயிண்ட் கிட்ட ஒன்று போட்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டில் அதேமாதிரி அந்த ஜாயிண்ட் கிட்ட ஒன்று, மேலே ஒன்று, இதுமாரி கரெக்டாக ஒரு 5 இடத்த வந்து பெட்டிக்கு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது தான் ரைட் சைடில் இருக்கிறதுக்கு அதேமாரி அந்த லென்த்துக்கு தகுந்தமாரி ஒரு லைனிங் துணி எடுத்துக்கிட்டு அகலம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்தாலே போதும், அதிகமாக தேவையில்லை. எடுத்துக்கிட்டு அதேமாரி இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு மேல் பக்கமாக வச்சு தையல் போடுங்க. மேல் பக்கமாக வச்சு 1/4 இன்ச்சு தையல் போட்டு திருப்பி இதை வந்து உள்பக்கமாக மடித்து அதை கீறி விட்டு உள்பக்கமாக மடித்து விட்டு ஒரு 3/4 இன்ச்சு வெளில தெரிகிற மாரி ஃபஸ்ட்டு ஒரு தையல், ஒரு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. திருப்பி உள்பக்கமாக திருப்பி விட்டு அந்த 3/4 இன்ச்சு வந்து உள்பக்கமாக பெரட்டி விட்டுங்க. மடித்து விட்டு திருப்பி அதில் வந்து டபுள் தையல் போட்டுக்குங்க. இதில் அடியில் அதுமாரி பிரியாத அளவு நல்லா போட்டு எடுத்துக்கங்க. பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேக் பார்ட்டில் நம்ம லேஸ் கொடுக்குறோம். லேஸ் கொடுத்தோம்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கழுத்து சைடு லேஸ் வச்சு, இது பா ஷேப்பு நெக்கு. இது அந்த கார்னர்கிட்ட வளையிற இடத்த லேஸ் வந்து கொஞ்சம் மடித்து விட்டு அழகாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாரி மடித்து விட்டு பொறுமையாக திருப்பி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதேமாரி இந்த கார்னர்கிட்டையும் வளையிற இடத்த லேஸ் வந்து மடித்து விடுங்க. அப்படியே திருப்பினீங்கன்னா சுருக்கம் விடும் அந்த இடத்த. அதனால் கொஞ்சம் மடித்து உள்ளே விட்டு அப்புறமா ஸ்டிச்சிங் போட்டு கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட போட்டு திருப்புங்க. ஓகே, அந்த அளவு வரைக்கும் எடுத்துக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதுமாரி ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும். லெஃப்ட் சைடு பார்ட்டில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அது அளவு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுங்க. அப்போ பிசுறு வெளில தெரியாது. மடித்து விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து லேஸு ஸ்லீவுக்கு அதுமாரி போட்டு எடுத்துங்க. இதுமாதிரி தொடர்ச்சியாக லேஸ் எதில் வருதோ அது கனியாக போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஒன்றுக்கும் தனித்தனியாக தைக்க தேவையில்லை. இதுமாரி லேஸ் வந்து ஸ்லீவுக்கு இப்போ தைச்சிங்கன்னா அது அடுத்த ஸ்லீவுக்கு அப்படியே தொடர்ச்சியாக தைங்க. அதுமாரி போட்டு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். 2 ஸ்லீவுக்கு இதுமாரி லேஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஜாயிண்ட் போடுவோம். பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா தெரியும் வச்சு போட்டுக்கோங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ கழுத்து கூடுவோமோ ஜாயிண்ட்டுக்கு அதுமாரி விட்டு 2 சைடும் சேமாக அதேமாரி போட்டு டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் பிரியாத இருக்கும். கொஞ்சம் நெருக்கு தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது கை ஜாயின் பண்ணுவோம். அந்த அர்க்காட் கொடுத்துருப்போம் கழுத்துக்கிட்ட, கரெக்டாக அதுக்கு நேராக
இது நல்ல பக்கம் ரெண்டுமே தெரிகிற மாரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே பெரட்டி விட்டு திருப்பி டபுள் தையல் போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாத அழகாக எடுத்து விட்டு டபுள் தையல் போட்டுக்கோங்க. உள்பக்கம் மடிஞ்சு போகிறோம், அதில் அப்படி எடுத்து விட்டு சுருக்கம் இல்லாத பொறுமையாக தையல் போட்டு எடுங்க. பொறுமையாக துணி இழுக்காத கரெக்டாக அதுமாரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேமாக ஒரே இடத்த இதாகணும். முன்ன இருந்தால் பாருங்கள் தையல் எப்படி வந்துருக்குன்ட்டு. ஓகே, அடுத்தது சைடு ஜாயின் பார்ப்போம். சைடு ஜாயினில் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ மார்க் இருக்குன்னு பாருங்கள். அளவு அதை எடுத்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி கை அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே இடுப்புக்கு மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு நம்ம எப்பவுமே விட்டுருப்போம், அந்த அளவு வச்சுக்கிட்டு இது மூணுமே நேராக ஸ்கேல் வச்சு கோடி வச்சுக்கோங்க. முன்ன இல்லாத நேர்கோட்டில் அதுமாரி கோடி வச்சு அந்த கோட்டுக்கு நேராக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு அம்பு தையல் போட்டு அதுமாரி எடுங்க, அப்போ பிரியாத இருக்கும். அந்த ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே முன்ன இல்லாத அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வச்சு போடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக நேராக வரும், ஒரு ஈவனாக. இல்லைனா முன்ன இருக்கும். கீழே இடுப்பு சைடு அதுமாரி துணியை ஒன்றா வச்சு போடுங்க, முன்ன இல்லாத. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா அந்த 2 தையல் போட்டு எடுத்துக்க. ஓகே, ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.